पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम कपिलाय नमस्तस्मै येना विद्यो ददौ जगतिमग्ने कारुण्यात् सांख्यमयी नौरिव विहिता प्रतरणाय अल्पग्रन्थं स्पष्टं प्रमाणसिद्धान्तहेतुभिर्युक्तं शास्त्रं शिष्याहिताय समासतोऽहं प्रवक्ष्यामि। ओम अथ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாங்கிய காரிக்கா. இந்த சாங்கிய காரிக்காவில் நேற்று கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40வது காரிக்கா வரைக்கும் வந்திருக்கும். இந்த 40வது காரிக்காவுக்கு முன்னாடி 39வது காரிக்காவையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் 39ல் சொல்லுது. சூக்ஷ்மா மாத்ரு பித்ருஜா சக பிரபூதைஹி திரிதா விசேஷாஹா ஸ்யுஹு. மொத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷங்கள்னு பேர். வெளியில் இருக்கிற இந்த ஜெகத்திற்கு பார்த்தீங்களா எல்லாமே பஞ்சபூதம். விசேஷம் விசேஷம்னா என்ன அர்த்தம்? சர்க்கரை தனி, மிளகா தனி, இனிப்பு தனி, காரம் தனி, உப்பு தனி அப்படின்னு எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது விசேஷங்கள்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மங்கள் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தன்மாத்திரா ரூபமாக இருக்கிறது எல்லாமே சூக்ஷ்மம்னு பேர். எது அப்படின்னா இந்திரியங்கள், மனசு, புத்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திரா ரூபம். தன்மாத்திரைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறது. ஸ்தூலம் இல்லை, அது சூக்ஷ்மம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசேஷமானு கேட்டிங்கன்னா இல்லை விசேஷம் இல்லை, சாமானியம். தன்மாத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா சாமானியம், அதனால தான் அது சூக்ஷ்மங்களாக சொல்லப்படுது. அப்புறம் மாத்திரு பித்திருஜான்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேகம் இருக்கே அம்மா அப்பாவோட சுக்ல சோனிதத்திலிருந்து உண்டானது இந்த தேகம். அப்போ இந்த 3ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பிரபூதைஹி, இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து உண்டானவைகள். பஞ்சபூதங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சாப்பிட்ட ஃபுட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகங்கள் உண்டாயிருக்கு. அப்போ 3ஆக பிரிச்சுக்கணும். ஸ்தூல தேகம், பஞ்சபூதங்களானது விசேஷம், வெளியில் இருக்கிறது இந்த ஸ்தூல தேகம். அப்புறம் உள்ளுக்குள்ளார சூக்ஷ்ம தேகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூக்ஷ்ம தேகத்துக்கு அந்நியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் உண்டாச்சுன்னு பார்த்தோம்? அப்பா அம்மானால உண்டானது. பஞ்சபூதங்கள், அப்பா அம்மா சுக்ல சோனிதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம் 3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிச்சேன் நியதாகா. சூக்ஷ்ம தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே இருக்கின்றவை. எது வரைக்கும் இருக்கும் சுவாமி அப்படின்னா மோட்ச பரியந்தம் இந்த சூக்ஷ்ம தேகம் இருந்துகிட்டே இருக்கும். மாத்ரு பித்ருஜான்றது என்னது? மாத்ரு பித்ருஜான்றது அப்பா அம்மாட்டிருந்து உண்டானது. எது? இந்த ஸ்தூல தேகம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நிவர்த்தந்தே, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கி போய்விடும். திரும்ப 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 அப்பா அம்மாட்டிருந்து வரும் போயிடும், வரும் போயிடும், வரும் போயிடும். அப்போ இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 40வது ஸ்லோகத்தில் சொல்லிச்சு, பூர்வோத்பன்னம் அசக்தம் நியதம் மகதாதி சூக்ஷ்ம பரியந்தம் சம்சரத்தி நிருபயோகம் பாவைர் அதிவாசித லிங்கம். இந்த 40வது ஸ்லோகத்தில் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா பூர்வ உற்பன்னம், இந்த சூக்ஷ்ம தேகத்தை பற்றின வியாக்கியானம் பண்ணுது. சூக்ஷ்ம தேகம் எப்போ சுவாமி உண்டாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வ உற்பன்னம், ரொம்ப முன்னாடினா எப்போ சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிருஷ்டியோட ஆதி காலத்தில். சிருஷ்டியோட ஆதி காலத்தில் உண்டாச்சா அப்படின்னா ஆமாம். அவ்வியக்தத்தில் போய் இது என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா பிரளய காலம் நடக்கும்போது நம்ம எல்லாத்தோட சூக்ஷ்ம தேகங்களும் எங்கே தெரியுங்களா போகும்? இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, தூங்கும்போது உங்கள் சூக்ஷ்ம தேகம்லாம் எங்கே போச்சு? சூக்ஷ்ம தேகம் எங்கே போச்சு? உங்களோடது மனசு, புத்தி, சித்தம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் எங்கே போச்சு? ஒன்றும் தெரியலைன்ற அவ்வியக்தத்துக்குள்ளார போயிடுச்சு. இதேதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரளய காலம் நடக்கும் போதும் நம்ம எப்படி டெய்லி தூக்கத்தில் போய் ஒன்றும் தெரியலன்றதுல அந்த அவ்வியக்தத்தில் அடங்குறோமோ அதே மாதிரி பிரளய காலத்திலையும் நம்ம சூக்ஷ்ம தேகங்கள், கோடிக்கணக்கான சூக்ஷ்ம தேகங்களும் என்ன ஆகிடும்? அந்த அவ்வியக்தத்தில் போயிடும். அவ்வியக்தம் எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து கிணத்து, பெரிய கிணறு மாதிரி.
அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க பக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார போட்டுருவாங்க. போட்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் தெரியுமானா தண்ணி மட்டும் தெரியும். எல்லாத்தோட கயிறும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் உள்ளுக்குள்ளார அந்த பக்கெட்டோட இருக்கும். இதே மாதிரி தான் அவ்வியக்தம் அவ்வியாக்கிருதத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஜீவர்களுடைய கோடிக்கணக்கான ஜீவர்கள் சூக்ஷ்ம தேகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணறு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கிற அவ்வியக்தத்தில் போய் உள்ள போயிடும். வெளில தெரியவே தெரியாது. சிருஷ்டியோட ஆதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவ்வியக்தத்திலிருந்து திரும்பவும் என்ன ஆகுது, அதெல்லாம் கயிறு பிடிச்சி இழுத்தா பக்கெட்லாம் மேலே வர மாதிரி. இதுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சங்கல்பத்தினால என்ன ஆயிடுது, எல்லாம் வெளியில வந்துடுது. இதான் கிரியேஷன். திரும்ப என்ன ஆகுது, ஒவ்வொரு கிரியேஷன் முடியும் போதும் திரும்ப 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 அவ்வியாக்கிருதத்துக்கு உள்ளார போகுது, திரும்ப அவ்வியாக்கிருதத்துல இருந்து வெளியில வருது. அப்ப இந்த சூக்ஷ்ம தேகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சுவாமி ஆரம்பிச்சதுன்னு கேட்டா நம்ம என்ன பண்ணலாம், சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சது. ஆனா வாஸ்தவத்திலையா இல்லை, அதுக்கு முன்னாடி சிருஷ்டிலையும் அதே தான், அதுக்கு முன்னாடி சிருஷ்டிலையும் அதே தான். அப்ப எத்தனை கோடி சிருஷ்டியில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணி இந்த சூக்ஷ்ம தேகம் வந்திருக்குன்னு தெரியவே தெரியாது. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி தூங்கி எந்திரிக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு சிருஷ்டிக்குள்ளாரையும் நம்ம என்ன பண்றோம், தூங்கி போறோம் திரும்ப வெளில வரோம், தூங்கி போறோம் திரும்ப வெளில வரோம். எல்லா சூக்ஷ்ம தேகங்களும் பூர்வ உற்பன்னம், அனந்த கோடி கல்பங்களுக்கு முன்னாடில இருந்து உண்டானதா இருக்கு. அசக்தம், அசக்தம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அது எந்த தேகத்தோடையும் பற்றுதல் கொள்வதில்லை. அதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. தேகங்கள்லாம் நாய்க்குட்டியா இருக்கும், பூனைக்குட்டியா இருக்கும், குரங்கு குட்டியா இருக்கும், மாட்டோட கண்குட்டியா இருக்கும், மனுஷனா இருக்கும், எறும்பா இருக்கும், எல்லாத்துலையும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எனக்கு இதுதான் அப்படின்னு எந்த ஒரு தேகத்தோடையும் என்ன ஆகுறது இல்லை, ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிறது இல்லை. அசக்தம். நியத்தம், நியத்தம் அப்படின்னா நிச்சயமாக இருப்பது, நிச்சயமா இருக்கு. சம்சாரம் இருக்கிற காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியத்தம் நிச்சயமாக இருப்பதா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மகத்தத்துவம் முதலிய சூக்ஷ்மங்களோடு கூடியது, தன்மாத்திர ரூபமா இருக்கிறது. மகத்து முதலியவைகள், மகத்து அகங்காரம் மனசு அப்புறம் தன்மாத்திரைகள் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த சூக்ஷ்ம தேகம். கண்ணுக்கு தெரியுமா, தெரியாது. ஏன், தன்மாத்திர ரூபம். மகத்தும் தெரியாது கண்ணுக்கு, அகங்காரமும் கண்ணுக்கு தெரியாது, மனசும் கண்ணுக்கு தெரியாது, அதே மாதிரி தன்மாத்திரைகளும் கண்ணுக்கு தெரியாது. தன்மாத்திரைகள்ல இருந்து உண்டானதுதான் இந்திரியங்கள் எல்லாமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19 தத்துவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாதவை. ஏன்னா தன்மாத்திரா ரூபம்னு சொல்றோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மகதாதி, அது என்ன பேரு அப்படின்னா மகதாதி சூக்ஷ்ம பரியந்தம். மகத்துல ஆரம்பிச்சு தன்மாத்திரைகள் வரைக்கும் சூக்ஷ்மமா இருக்கிறது தான் இந்த சூக்ஷ்ம சரீரம். அது மட்டும் இல்ல, அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவைஹி. பாவைஹி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தர்மா தர்மங்களால், தர்மா தர்மங்களோடு கூடி இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. தர்மா தர்மம்னா புண்ணிய பாப்பம். புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணுது அப்படின்னா தேகங்கள் கிடைக்குது இந்த சூக்ஷ்ம தேகத்துக்கு. இந்த சூக்ஷ்ம தேகம் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்த சரீரம் என்ன கிடைக்கும், என்ன புண்ணிய பாப்பம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த சரீரம் கிடைக்கும். அடுத்த சரீரத்தை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணும், ஸ்தூல தேகத்தை வச்சுக்கிட்டு ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்த சூக்ஷ்ம தேகம் வாசம் பண்ணும். அதிவாசம் பண்ணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றை ஆதாரமா வச்சுக்கிட்டு வாசம் பண்ணும். எதை ஆதாரமா வச்சுக்கிட்டு வாசம் பண்ணுது, சூக்ஷ்ம தேகம். எதுக்குள்ளார இருக்கு, ஸ்தூல தேகத்துக்குள்ளார சூக்ஷ்ம தேகம் இருக்கு. இந்த ஸ்தூல தேகம் எதனால உண்டாச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, புண்ணிய பாப்பம். அப்ப புண்ணிய பாப்பங்களால் உண்டான ஸ்தூல தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதாரமா இந்த சூக்ஷ்ம தேகம் இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு அது இருக்கு, அதை வச்சுக்கிட்டு இது இருக்கு. அதிவாசிதகம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா லிங்கம், இது வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம சரீரம் வந்து பாத்தீங்கன்னா லிங்கம்னு பேர். லிங்கம் அப்படின்னா சூக்ஷ்ம தேகம். வேதாந்தத்துல சங்கர பாஷ்யத்துல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லிங்க சரீரம் லிங்க சரீரம்னு எழுதுவாங்க. லிங்க சரீரம் அப்படின்னா என்ன எடுக்கணும், சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு பேர். அது எப்படிப்பட்டது அப்படின்னா நிரூபயோகம். நிரூபயோகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகதுக்க அனுபவங்கள் இல்லை. எப்படி சுவாமி சொல்றீங்க அப்படின்னா பஞ்சாகினி வித்யான்னு ஒண்ணு சாந்தோக்கியத்துல இருக்கு. இந்த பஞ்சாகினி வித்யால வந்து பாத்தீங்கன்னா பெரிய விசாரம் ஒண்ணு வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல இருந்து கீழே இறங்குறான்னு வச்சுங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டான், நல்ல புண்ணியம் பண்ணி. புண்ணியம் பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு போகும்போது சொர்க்கம் தான் முதல் அக்னின்னு சொல்லும். சொர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா முதல் அக்னி. அங்க காலம் தீர்ந்து போனதுக்கு பிறகு அங்கிருந்து மலை மேகத்துக்கு வரான். மலை மேகம் 2வது அக்னி. இந்த மலை மேகத்துக்கு வரவன் யாரு அப்படின்னா இந்த சூக்ஷ்ம தேகம் தான் மலை மேகத்துக்கு வருது. ஸ்தூல தேகம் போயிடும். அந்த மலை மேகத்துல இருந்து என்ன ஆகும், 2வது அக்னில இருந்து 3வது அக்னி வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி.
பிருத்திவியில வந்து மலையோட தண்ணி வழியா வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவி அடைஞ்சிடும். அடைஞ்சோடனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் வழியா நிறைய தானியங்கள்லாம் உண்டாகுதுல்ல. அப்போ அந்த மலை மேகத்திலிருந்து வந்த அந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணும், அரிசி பருப்பு காய்கறி எல்லாத்து மூலமா உள்ள வந்துடும். உள்ள வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தானியங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அப்பாட்ட சுக்குலம், அம்மாட்ட வந்து சோனிதம் அப்படின்னு கருமுட்டைகள் அப்படின்னு 2 உண்டாகுது. இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல, என்ன சாப்பிட்றோம் சாமி, எது மூலமா ஜீவர்கள் உள்ள வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ற ஃபுட்டு மூலமா. இப்போ கேள்வி வருது, அங்கே பிரம்மசூத்திரத்தில் விசாரம் வருது, சாந்தோக்கியத்தில் விசாரம் 2-3 இடத்துல வருது, சாந்தோக்கியம் பிரிகாண்யத்துலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அரிசிக்குள்ளே இருக்க ஜீவனுக்கு என்ன ஆகும், வலிக்குமே சாமி. நான் இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பை வேக வைக்கிறேன், பருப்பை வேக வச்சா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சிடறேன், ஐயோ உள்ள இருக்கிற ஜீவனுக்கெல்லாம் வலிக்கும்ல. அரிசியை அரைக்கிறோம், கிரைண்ட் பண்ணுறோம், பருப்பை வந்து வேக வைக்கிறோம், தானியங்கள் இதெல்லாம் காய்கறிகள்லாம் வேக வச்சு, அப்புறம் கீரையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கடைஞ்சி எடுத்து எல்லாத்தையும் உள்ளே விட்டு மென்று 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 சாப்பிட்றோம். அப்போ வலிக்கும் இல்லை சாமி, ஜீவராசிகள்லாம் உள்ளே இருப்பாங்களே சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு கேள்வி கேட்டால் சூக்ஷ்ம தேகத்துக்கு சுகதுக்க அனுபவம் இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ தானியத்துக்குள்ளார அன்னத்து வழியா உள்ள போகுது, ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குத்துறது, கிரைண்ட் பண்றது, கடையிறது, இது மாதிரி குக் பண்றதுல இருந்து எல்லாத்தோட சுகதுக்கங்களும் அந்த சூக்ஷ்ம தேகத்துக்கு சம்பவிக்காது. அதனால்தான் இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா நிரூபயோகம் அப்படின்னு சொல்லுது. நிரூபயோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லிங்க சரீரத்துக்கு சுகதுக்க அனுபவம் இல்லை. ஏன் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அந்த அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து என்னன்னா ஜடம், சிம்பிள் ஜடம். அந்த சூக்ஷ்ம தேகம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அதுல ஒரு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கா. அப்ப யாருக்கு சுகதுக்கம் உண்டாகுன்னு கேள்வி கேட்பீங்கல்ல, அந்த சுகதுக்கம் யாருக்கு உண்டாகுது அப்படின்னா அந்த அந்த சூக்ஷ்ம தேகத்துல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அது உண்டாகுது. ஆனா அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த டிராவலிங் டைம்ல எல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல இருக்கிற மாதிரி. தூக்கத்துல உள்ள போனதுக்கு பிறகு சுகதுக்க அனுபவம் நமக்கு இல்லைல்ல. என்னதான் கேன்சர் பேஷண்டா இருந்தாலும் தூங்கி போனாருன்னா அதோட பெயின் இல்லை. அப்ப சுகதுக்க அனுபவம் எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூக்ஷ்ம தேகம் தூங்கி போகுதோ, அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்க அனுபவம் இல்லையோ, அதே மாதிரி ஒரு சரீரத்திலிருந்து அடுத்த சரீரத்துக்கு டிராவல் பண்ற வரைக்கும் இந்த சூக்ஷ்ம தேகமும் அதுல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸும் ஆத்மாவும், நம்ம வேதாந்தத்தில் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆத்மா, சாங்கியத்துல வந்து ஆத்மா. இது என்ன ஆயிடும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிடும். எந்த ஒரு சுகதுக்க அனுபவமும் இந்த சூக்ஷ்ம தேகத்துக்கு அறியப்பட முடியாமல் போய்விடும். கர்ம வசத்தினால அடுத்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் ஆகும்போது தான் இந்த சரீரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்வு, சரீரத்திலிருந்து சுகமும் துக்கமும் கிடைக்கும். அப்ப வாஸ்தவத்துல சூக்ஷ்ம தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்க அனுபவம் இல்லை. ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு மட்டும்தான் சுகதுக்க அனுபவம் இருக்கும். இந்த சூக்ஷ்ம தேகம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்தடுத்த சரீரத்துக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே போகும். எப்படி டிராவல் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியமம் என்ன அப்படின்னா கட்டோபனிஷத் சொல்லுது, யதா கர்ம யதா ஸ்ருதம். எந்த விதமான கர்மமோ எந்த விதமான உபாசனையோ அதுக்கேற்ற மாதிரி டிராவல் பண்ணும் இந்த சூக்ஷ்ம தேகம். அடிச்சா அதுக்கு அடுத்தது எப்படி டிராவல் பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜலூக்கா திருண ஜலூக்கா நியாயம். 2 பலவிதங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல இருந்து அடுத்த சரீரத்துக்கு போறதுக்கு பலவிதங்களா சாஸ்திரங்கள் சொல்லுது. திருணச்சலூக்கா நியாயம் என்னது, ஒரு புல்லோட நுனியில வந்து அந்த பச்சை புழு என்ன பண்ணும், யூன்னு போற அந்த புழு என்ன பண்ணும், வாம், அது என்ன பண்ணும், டிப்ல வந்து நின்றுட்டு அடுத்ததை சர்ச்சிங் பண்ணும். பேக்ல இருக்கிற தன்னோட காலை பிடிச்சுக்கிட்டு அடுத்தது என்ன அப்படின்னு சுத்தி வேற ஏதாவது கிரிப்பு கிடைக்குதான்னு பார்க்கும். வேற ஒரு செடியோ ஏதோ ஒன்று கிடைச்சது அப்படின்னா அதுல ஃப்ரண்ட் தன்னோட முன்காலில் பிடிச்சுக்கிட்டு பின்ன இருக்கிறத எடுத்தோம். அதே மாதிரி இந்த தேகத்திலிருந்து ஜீவன் பிரியும் போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த சரீரம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். அந்த சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சரீரம் வயசாகி போச்சு, இந்த சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நோயினால நிறைய ரோகத்தினால நொந்து போயிருக்கு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பெயின் ஆகுது, லிவர் பெயின் ஆகுது, கிட்னி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் இருக்கிற போது அந்த ஜீவன் பார்ப்பான், இந்த சூக்ஷ்ம தேகத்தில் இருக்கிற ஜீவன் பார்ப்பான், என்னப்பா இந்த மிஷின் சரியில்லையே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த சரீரம் பன்னிக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு எவர் ஃப்ரெஷ்ஷாக தெரியும். ஆஹா சூப்பராக இருக்கே பன்னிக்குட்டி. அது எப்படி தெரியும்னா, இந்த மனுஷ சரீரத்தில் இருக்கிறதுக்கு கர்ம வசத்தினால் அந்த பன்னிக்குட்டி பாப்பா ஏதோ பண்ணியிருப்போம், அந்த பன்னிக்குட்டி கண்ணுக்கு தெரிஞ்சோன்னா அது மங்களமாக தெரிய ஆரம்பிச்சிடும். மங்களமா தெரிய ஆரம்பிச்சிடும். சூப்பர், இந்த சரீரத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சரீரத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த சூக்ஷ்ம தேகத்துல இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணும், அதை பிடிச்சுக்கிட்டு கிளம்பும். அப்படி கிளம்பும் போது இங்க இருக்க சூக்ஷ்ம தேகம் அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப பன்னிக்குட்டி ஆயிரும். பன்னிக்குட்டியிலேருந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி, குரங்கு குட்டி, இது மாதிரி ஒவ்வொன்றா அது திருநஜலுக்கா நியாயன்னு பேர். புல்லுலேருந்து அந்த புல்லுலேருந்து இன்னொரு புல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீவன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேலோகத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம், அரிச்சிராதி மார்க்கம், தூவ மார்க்கம்னு 2 மார்க்கம் பார்த்துருக்கோம், பகவத்கீதையில் பார்த்துருக்கோம். இது மாதிரி கிரமமாக வந்து பார்த்தீங்கன்னா புகை மூலமாக வந்து சொர்க்கத்துக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீக்கதிர்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மலோகம் வரைக்கும் போகிறது. இங்கே ஜீவராசியாக இருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருநஜலுக்கா நியாயத்தை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசகிருத்தாவிருத்தினி அப்படின்னு ஒரு சொல்கிறோம். இங்கேயே பிறந்து இறந்து இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்க ஜீவராசிகள் இருக்கு. கோடிக்கணக்கான பிறவிகள் இங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த இங்கேயே பிறவி எடுக்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலே போகாமல் இங்கேயே பிறவி எடுக்கிறது எல்லாமே இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நியமம், திருநஜலுக்கா நியாயம். சொன்னதுக்கு பிறகு இந்த சூக்ஷ்ம தேகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்சரதி, நன்றாக சுற்றி திரிகின்றது அநேக சரீரங்கள் எடுத்துக்கிட்டு. 40வது ஸ்லோகம் முடிஞ்சு. 41வது ஸ்லோகம் சொல்லுது, சித்திரம் யதாஸ்ரயமிருதே ஸ்தான்வாதிப்யோ வினா யதா சாயா தத்வத் வினா விசேஷைர்ன திஷ்டதி நிராஸ்ரயம் லிங்கம். சித்திரம் யதாஸ்ரயாமிருதே ஸ்தான்வாதிப்யோ வினா யதா சாயா தத்வத் வினா விசேஷைர்ன திஷ்டதி நிராஸ்ரயம் லிங்கம். சித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியம் யதா ஆசிரியம் ரிதே சித்திரம் ந திஷ்டதி போட்டுக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்திரம் இருக்குது அப்படின்னா, சித்திரம் வரையணும் அப்படின்னா அதுக்கு பேஸ் வேணும் இல்லை சாமி. ஆசிரியம் இல்லாமல், ஒரு கேன்வாஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் இல்லாமல் ஒரு சித்திரத்தை, ஒரு பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஒரு பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரம் யதா ஆசிரியம் ருதே, ஆசிரியம் இல்லாமல் சித்திரமானது ந திஷ்டதி இருக்க முடியாதோ, இருப்பதில்லையோ, எவ்விதம் இருப்பதில்லையோ. அதே மாதிரி ஸ்தான்வாதிப்யோ, நீங்கள் உங்களுக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் போது அந்த பதார்த்தத்தில் வந்து யதா சாயா ந திஷ்டத்தின்னு இருக்கு. யதா சாயாவை எடுத்துருங்க, 3வது லைன் பாருங்க, சித்திரத்துக்கு கீழே இருக்கிற தமிழில் இருக்கிறது பத பதார்த்தம் சொல்லும்போது போட்டிருக்கேன் பாருங்க. யதா சாயா பிராக்கெட்டில் என்ன திஷ்டத்தி இருக்கா, நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சாயாவை மட்டும் அடிச்சிட்டிங்கன்னா சரியாகும். யதா ந திஷ்டதி அது மட்டும் தான் இருக்கணும். யதா திஷ்டதி முன்னாடி போட்டது அப்படிதான் இருக்கா? சரி சரி. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்விதமாக சித்திரமானது ஆதாரம் இல்லாமல் இருக்காதோ அதே மாதிரி ஸ்தான்வாதிப்யோ வினா சாயா, ஒரு ஷேடோ உண்டாகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு நிழல் உண்டாகுது. நிழல் உண்டாகணும் அப்படின்னா ஒரு தூணு ஏதாவது இருக்கணும், தூணோ மரமோ இல்லை மனுஷனோ ஏதோ ஒரு வஸ்து இருந்தால் தானே வந்து பார்த்தீங்கன்னா சாயான்னு சொல்லக்கூடிய நிழல் உண்டாகும். அதான் ஸ்தான்வாதிப்யோ அப்படின்னா, ஸ்தானு ஆதிப்யோ தூண் முதலியவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமல், வினா இல்லாமல், சாயா யதா ந திஷ்டதி, சாயா வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமாக இருக்காதோ, நிழல் உழுவாதோ, நிழல் இருக்கு. அப்போ நிழல் இருக்குனாவே அதுக்கு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஒரிஜினல் இருக்கணும். தத்துவத்து அது போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்கம் விசேஷைஹி வினா நிராசிரயம் ந திஷ்டதி. இந்த லிங்க சரீரம் இருக்கணும் அப்படின்னா, லிங்க சரீரத்துக்கு என்ன வேணும் சுவாமி அப்படின்னா, லிங்க சரீரம் வாசம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தூல தேகமானது வேண்டும். விசேஷைஹி வினா, விசேஷங்கள் இல்லாமல்,
பஞ்சபூத்தங்களால் ஆன இந்த ஸ்தூல தேகம் இல்லாமல் சூக்ஷ்ம ஆமா நீங்க மாத்தி எழுதுனா இப்ப சொல்ல போறோம், இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லைன்னு சொல்ல போறோம். நீங்க அது கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பக்கத்துல வந்து ஸ்தூலம்னு போட்டாலும் ஓகே தான், ஸ்தூல தேகம் இல்லாமல்னு போட்டாலும் பரவாயில்ல. விசேஷங்கள் இல்லாமல் அப்படிங்கிற இடத்துல நீங்க வேணா இதை மாத்தி எழுதிங்க. விசேஷங்கள் இல்லாமல்னா விசேஷம்னா என்னது? பஞ்சபூத்தங்கள் அர்த்தம். பஞ்சபூத்தங்களால் ஆன இந்த ஸ்தூல தேகம் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிராசிரயம் ந திஷ்டதி, ஆசிரியம் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ரெண்டு மீனிங்கும் எடுப்போம் நம்ம. டீக்காரங்க ரெண்டு மீனிங் எடுக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சூக்ஷ்ம தேகம் இல்லாம ஸ்தூல தேகம் நிக்குமா சுவாமி? ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் இல்லாமல் ஸ்தூல தேகம் இருக்காது. ஏன்னா ஆதார தத்துவம். ஒரு ஆதாரம் இல்லாம அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சம்பவிக்கவே பின்னாடி சொல்ல போறோம். சூக்ஷ்ம தேகத்துலதான் தர்மா தர்மங்கள் இருக்கு, புண்ணிய பாப்பங்கள் எங்க இருக்கு? இந்த சூக்ஷ்ம தேகத்துல இருக்கு. இந்த சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிற புண்ணிய பாப்பங்களுக்கு ஏத்த மாதிரி தான் எது கிடைக்குது? ஸ்தூல தேகமே கிடைக்குது. அப்ப ஸ்தூல தேகத்துக்கு ஆதாரம் எதுன்னு எடுத்துக்கிட்டா சூக்ஷ்ம தேகம். அப்ப சூக்ஷ்ம தேகம் இல்லாமல் என்ன இல்லை, இந்த ஸ்தூல தேகம் இல்லை. ரொம்ப கிளியரானது. அப்ப நீங்க மோட்சம் அடையணும்னா என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? திரும்ப பிறக்கவே கூடாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சூக்ஷ்ம தேகம் இல்லாமல் ஆதாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம தேகம். அந்த சூக்ஷ்ம தேகம் இல்லாமல் இந்த விசேஷம் சொல்லக்கூடிய ஸ்தூல தேகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகாது? இருக்க முடியாது. விசேஷைகி வினா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல விசேஷங்கள்னா சூக்ஷ்ம சரீரம், அவைகள் இல்லாமல் நிராசிரயம், நிராசிரயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னா இருக்காது அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க, இதுல மாத்தி கொடுத்துருக்கோம் பாருங்க. லிங்கம் அப்படின்றது என்னது? சூக்ஷ்ம தேகத்துக்கு பேர் தான் லிங்கம். லிங்கம் இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசேஷைகி வினா, இதுல மாத்தி கொடுத்துருக்கு. விசேஷங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்தூல தேகம் இல்லாமல் அது வாசம் பண்றதுக்கு ஸ்தூல தேகத்துல தான் சூக்ஷ்ம தேகம் வாசம் பண்ணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆதாரம் இல்லாமல் சித்திரம் இருக்காதோ அதே மாதிரி ஸ்தூல தேகம் இல்லாமல் சூக்ஷ்ம தேகம் இருக்காது. இப்படியும் வியாக்கியானம் பண்ண முடியும். ரெண்டு விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானம் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது வந்துருங்க, ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும். புருஷார்த்த ஹேதுகமிதம் நிமித்த நைமித்திக பிரசங்கேன பிரகிருதேர் விபூத்வ யோகான் நட்டவத் வியதிஷ்டதே லிங்கம். புருஷார்த்த ஹேதுகமிதம் நிமித்த நைமித்திக பிரசங்கேன பிரகிருதேர் விபூத்வ யோகாத் நட்டவத் வியதிஷ்டதே லிங்கம். இப்ப நீங்க ரெண்டு விதத்துல எடுத்துக்கணும் ஜி. சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான விசாரமும் இருக்கு. நான் கேட்கிறேன், ஸ்தூல தேகம் இருக்கிறதுனால சூக்ஷ்ம தேகம் இருக்கா, இல்ல சூக்ஷ்ம தேகம் இருக்கிறதுனால ஸ்தூல தேகம் இருக்கா? அந்யோன்ய ஆசிரியம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்னன்னு? அந்யோன்ய ஆசிரியம். அதனால்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூசைட்லாம் பண்ணிக்கூடாதுன்னு வந்து யார் வந்தாலும் சொல்லுவோம், எந்த லைஃப்ல வந்து எந்த ஒரு இதானாலும் சூசைட் பண்ணிக்காதீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்த்தம், கோயிலில் தீர்த்தம் வாங்கும் போதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தான், சர்வவியாதி நிவாரணம் அபமிருத்யுஹரம். அபமிருத்யு வந்து பார்த்தீங்கன்னா சம்பவிக்கவே கூடாது அப்படின்றது சிவபாதோதகம் சுபம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஐயருங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நம்மளும் வாங்கி அழகா வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறோம். டெய்லி தீர்த்தம் கொடுக்கும்போது நான் அவங்க சொல்ற மந்திரம் வந்து இதுதான், சர்வவியாதி நிவாரணம் அபமிருத்யுஹரம் சிவபாதோதகம் விஷ்ணு பாதோதகம் சுபம் அப்படி சொல்லி. அபமிருத்யு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சம்பவிக்கவே கூடாது. ஏன் சம்பவிக்க கூடாதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வயசு வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு.
எனக்கு வந்து நேச்சுரல் டெத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64 வயசுல வந்து கை பார்த்து வச்சிருக்கேன். ஜாதகம் எனக்கு தெரியும். 64 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா மாறலாம்ல. கைப்படிலாம் ஈஸ்வரன்லாம் வேலை செய்ய மாட்டாரு. நம்மளா ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கோ. ஒரு 64 வயசு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் போகணும்னு வச்சுங்க. திடீர்னு நான் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் போயிடுறேன். இப்போ என்ன ஆகும்? நேச்சுரல் டெத் வந்து பார்த்தீங்கன்னா 64 வயசு, இன்னும் 14 வருஷங்கள் இருக்கு. அதுக்குள்ளாரியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பிராரப்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ஸ்டார்ட் ஆயிருக்காது. அடுத்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியா இருக்காது. அப்ப ரெடியா இருக்காததுனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த சூக்ஷ்ம தேகம், இந்த சரீரம் என்ன ஆயிடுச்சு? ஆக்சிடென்ட்ல கண்ணா பின்னான்னு ஆயிடுச்சு. கை தனியா கால் தனியா ஏதோ போயிடுச்சு, நசுங்கி போய் எல்லாம் இதாயிடுச்சு. அப்ப இந்த தேகம் வசிக்கிறதுக்கான ஒரு இடமா இல்லை. அப்ப வசிக்க முடியாதுன்னு இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணிடுச்சு? வெளியில ஜம்ப் ஆயிடுச்சு. ஜம்ப் ஆனதுக்கு பிறகு திரும்ப உள்ள வர முடியல. ஹார்ட் சரியா இல்லை, கிட்னி இதாகி போச்சு, எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போச்சு. அப்ப அதனால வெளியில வந்த சூக்ஷ்ம தேகம் அடுத்த சரீரம் கிடைக்கல. அடுத்த சரீரம் 14 வருஷம் கழிச்சுதான் என்ன ஆகும்? அடுத்த சரீரம் அதுக்கு ரெடி ஆகும். இந்த 14 வருஷங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சூக்ஷ்ம தேகம் வீடு இல்லாதவன் மாதிரி சுத்தி தெரியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரேதம், பிசாசு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது. சூக்ஷ்ம தேகம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி தெரியறது தான் பேய், பூத்தம், பிசாசு இதெல்லாம் நம்ம சொல்றோம். 14 வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடு இல்லாம அலைஞ்சா எப்படி இருக்கும்? அப்ப சூக்ஷ்ம தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஏக்கம் இருக்கும். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் பண்றாங்களோ, சாப்பிட்றவங்களை பார்த்தா வந்து சூக்ஷ்ம தேகம் அதனால சாப்பிட முடியாது இல்லை. ஆனா மனசுலாம் எல்லாம் சூக்ஷ்மமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ இவங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்களே, நம்மளால சாப்பிட முடியலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். போகம் பண்றது இதுக்காக எந்த போகமும் பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கியாயி சுகதுக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னல, இது அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்குன்னு நான் சொன்னல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆமா, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலா போகும்போது சந்திஸ்தானத்துல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கர்மா இருக்கிற வரைக்கும் 14 வருஷங்களுக்கு அது என்னமா இருக்கும் அப்படின்னா அவேர்னஸோட இருக்கும். இன்னும் அதுக்கு முடியல, ஆயுஸ் முடியல. ஆனா ஸ்தூல தேகம் இல்லை. அப்போ ஃபுல்லா அவேர்னஸோட என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுவோம்? தேகம் இல்லாம இங்க அங்க ஏக்கத்தோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப துக்கி இருக்கிறதுலயே ரொம்ப துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டவங்களோட, ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களோட அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சூக்ஷ்ம தேகத்துக்கு போகம் பண்றதுக்கு, புருஷார்த்தம் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்தூல தேகம் இருந்தா மட்டும்தான் புருஷார்த்தம், தர்ம, அர்த்த, காம, மோட்சம் சித்திக்கும். அப்போ எதை சார்ந்து எது இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா ஸ்தூல தேகத்தை சார்ந்து சூக்ஷ்ம தேகம். அப்ப அதனாலதான் இந்த தேகத்துக்கு வேதாந்தத்துல சொல்லும் போது ஸ்தூல தேகத்துக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போக ஆயத்தனம். இந்த ஸ்தூல தேகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா போகம் செய்வதற்கான இடம், ஒரு ஹவுஸ். இந்த ஸ்தூல தேகம் தான் ஹவுஸ். இந்த ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாசம் பண்றது தான் இந்த சூக்ஷ்ம தேகம். இப்ப இந்த ரூட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதை சார்ந்து எது இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸ்தூல தேகத்தை சார்ந்து சூக்ஷ்ம தேகம் இருக்கு. என்ன பண்ணுது சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்தூல தேகத்துல இருந்துக்கிட்டு சூக்ஷ்ம தேகத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் போகம் பண்ணுது. அப்ப சூக்ஷ்ம தேகத்துக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகதுக்க போக சாதனம். சூக்ஷ்ம தேகம் சுகதுக்கத்தை போகம் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் யாருக்கு? ஆத்மாக்கு. இந்த ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா அந்த ஸ்தூல தேகம் ஹவுஸா இருக்கு. இப்ப நான் கேட்கறேன், வீடு காலியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆள் இல்ல மாதிரி தான். வீட்டை விட்டு ஒருத்தர் வெளில போயிட்டான், அப்புறம் வீடு எப்படி இருக்கும்? நல்லா ஃபிட்டா இருக்கு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமி, நல்ல சுவாமிங்க, நல்ல உடம்புலாம் நல்லா ஃபிட்டு, 6 அடி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இருந்தார். நல்லா அவருக்கு சாண்டா கிளாஸ் தான் நாங்கள் பேரே சொல்லுவாங்க. நல்ல தாத்தா, நல்ல முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்கவா இருப்பார். நல்ல உடம்பு, எந்த ரோகம் இல்லை, ஒன்றும் இல்லை. படுத்தாரு, போயிட்டாரு. படுத்தாரு,
நாங்கள் சாப்பிட்டு வந்தோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போங்கப்பா இல்லை நான் தூங்க போகிறேன்ப்பா அப்படின்னு போய் படுத்து தூங்கினார். எந்திரிக்கவே இல்லை, அவ்வளோதான். மத்தியானம் படுத்தவரை திரும்பி எந்திரிக்கவே இல்லை. பெல்லு 3 மணிக்கு அடிக்கிறாங்க, 2:30 மணிக்கு படுத்தவர் 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல் அடிச்சு பார்க்குறாங்க, ஆள் எந்திரிக்கல. அரை மணி நேரத்துக்குள்ளார எங்கே போனாருன்னு தெரில. அந்த சரீரத்தில் இருக்கிற சூக்ஷ்ம தேகம் வெளியில் கிளம்பிடுச்சு. இப்போ வெளியில் கிளம்புனதுக்கு பிறகு அந்த ஸ்தூல தேகம் இருக்கா? ஆமாம், ஃபிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல பாடி. ஆனால் என்ன ஆகும்? சூக்ஷ்ம தேகம் போயிடுச்சு அப்படின்னா ஸ்தூல தேகம் தன்னால் 4 மணி நேரத்துக்குள்ளார டிகம்போஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நான் கேட்குறேன், எதை சார்ந்து ஸ்தூல தேகம் நின்றுச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சூக்ஷ்ம தேகம் இருக்கிற வரைக்கும் தான் சாமி இந்த ஸ்தூல தேகம் நல்லா இருக்கும், இல்லைன்னா போயிடும். அப்போ இந்த ரூட்ல இருந்து யோசிச்சிங்க அப்படின்னா ஸ்தூல தேகத்தை ஆதாரமாக வச்சுக்கிட்டு சூக்ஷ்ம தேகம், சூக்ஷ்ம தேகத்தை ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஸ்தூல தேகம். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அந்யோன்ய ஆசிரியம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வந்து வச்சுக்கிட்டு இங்கே வந்துடுங்க. புருஷார்த்த ஹேத்துக்கம் இதம் நிமித்தம் நைமித்திக பிரசங்கேன. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 42வது ஸ்லோகத்தில் சொல்லுது, புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகதுக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக, புருஷார்த்தம்னா புருஷ பிரயோஜனம், புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இதம் லிங்கம், இந்த லிங்க சரீரமானது இருக்கு. அப்ப லிங்க சரீரம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகதுக்கத்தை அனுபவம் பண்றதுக்கு தான் தேவை ஆத்மாக்கு. வீட்டை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்தூல தேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் தான். அனுபவம் பண்றது யாரு? சூக்ஷ்ம தேகம் தான் அனுபவம் பண்ணக்கூடியது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு பிரயோஜனத்தை சுகதுக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் இதம் லிங்கம் பவதி, இந்த லிங்கமானது இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நிமித்த நைமித்திக பிரசங்கேன இந்த ஸ்தூல தேகம் என்ன பண்ணுது, இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணுது அப்படின்னா காரிய வடிவமா இருக்கிற இந்த ஸ்தூல தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூக்ஷ்ம தேகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணுது? புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரணம் புண்ணியம் பாப்பம், காரியம் எது அப்படின்னா ஸ்தூல தேகம். நமக்கு எப்படி தேகம் கிடைக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேகம் கிடைக்குது. அப்ப தேகம் கிடைக்கிறதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா யதா கரும யதா ஸ்ருதம். எந்த விதமா கருமமோ எந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா உபாசனையோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்தூல தேகம் பிராப்தி ஆகுது. அப்ப ஸ்தூல தேகம் காரியம், அந்த காரியத்துக்கு காரணமா இருக்கிறது கருமமும் உபாசனையும். காரணம் காரண காரியம், காரண காரியத்தினால புண்ணிய பாப்பத்தினால இந்த ஸ்தூல தேகம் கிடைக்குது. அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூக்ஷ்ம தேகம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது, நடவத்து யதிஷ்டதே. நடவத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூக்ஷ்ம தேகத்துக்கு ஒரு நடிகனை போன்று, ஒரு நடிகனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் கிடைக்குது. இந்த முறை நீ ராமர் வேஷம் போடு, சரி போட்டுடுறேன் அப்படின்னு ஒரு 4-5 டிராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஏப்பா உனக்கு ராமர் வேஷம் வேணாம், நீ வந்து பார்த்தீங்கன்னா ராவண வேஷம் போடு, சரி அஜ்மா அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டாரு. அப்படின்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவனே எவன் ராமன் வேஷம் போட்டானே அவனே அடுத்த டிராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராவண வேஷம். அதுக்கப்புறம் அடுத்த டிராமாவில் வந்து சொல்கிறாரு, ஏன்பா நீ வந்து லேடி ஆக்டர் போட்டால் சூப்பராக இருக்கும்பா நீ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மீசையெல்லாம் எடுத்துட்டு லேடிஸ் மாதிரி ஒரு வேஷம் போட்டுவிட்டு அதில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்டர் கொடுக்குறாரு, நீ வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் மாதிரியே நல்லா இருக்குப்பா மோகம், அனுமன் வேஷம் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அனுமன் வேஷம் அடுத்த ட்ராமா. அப்போ வந்து ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராமாலையும் அநேக வேஷங்களை மாற்றி 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 போடுற மாதிரியே இந்த ஒரே சூக்ஷ்ம தேகம் காரணம்ன்ற புண்ணிய பாப்பத்தை வச்சுக்கிட்டு காரியம்னு சொல்லக்கூடிய ஸ்தூல தேகத்தை வேஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கும். நடவத்து நடிகனை போன்று வியதிஷ்டதே. ஆனால் எந்த வேஷம் போட்டாலும் அந்த வேஷத்துக்குள்ளார யாரும் இருக்கா? ஒரே ஆள் தானே, ஒரே ஆள் தான் அநேக வேஷம். அதே மாதிரி சூக்ஷ்ம தேகம் ஒன்னே ஒன்று தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேஷம், வெளியில் கிடைக்கிற வேஷம் வந்து பார்த்தீங்கன்னா அநேக வேஷங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால தான் நான் யாரையாவது சொல்கிறது, எங்கள் ஆச்சரியர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், ரொம்ப அபிமானப்படாத,
நிறைய நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அகங்காரம் இருக்குது சாதுக்களுக்கு. நெருங்க முடியாது, பக்கத்துல நெருங்க முடியாது. ஐயோ, நீங்க கிரகஸ்தர்கள்ட்டலாம் இருக்கிற அபிமானம்லாம் ஒண்ணுமே இல்லை. சாதுக்கள்கிட்ட சன்னியாசிகள்கிட்ட இருக்கிற நான் சன்னியாசி ஆக்கும் அப்படின்றது. அது நார்த் இந்தியாவில் வந்து பக்கத்துல நெருங்க விட மாட்டாங்க. என்னையா இது, அகங்காரத்தை விடுறதுக்காக வந்துட்டு அகங்காரத்தை விடாம அது இன்னும் அதிகமாகி போய் கிடக்கும் நிறைய. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவாரு, சரீரம் வந்து வேஷம்பா, அடுத்த சரீரம் என்ன கிடைக்கும்னே தெரியாது இல்ல. சூக்ஷ்ம தேகம் தான் சத்தியம், மோட்சம் வரைக்கும் சூக்ஷ்ம தேகம் தான் சத்தியம், அதான் ஒரிஜினல். அதுல இருந்து அதுக்கு மேல போடுற வேஷம்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து நாய் கிடைக்குமா, பன்னி கிடைக்குமா, இல்ல இந்திரன் ஆவனா, இல்ல வந்து ராட்சசன் ஆவனா, இல்ல ஆண் ஆவனா, பெண் ஆவனா, எந்த சரீரமும் வந்து பத்தின வேஷம் தான். உள்ள இருக்கிறது ஒரே சூக்ஷ்ம தேகம் தான். அப்போ ஒரு நடிகனை போன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வேஷம் இருக்கு, சூக்ஷ்ம தேகம் நடிகனை போன்று வியவதிஷ்டதை. அதே நேரத்துல பிரகிருத்தேகே விபுத்வ யோகா. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்தத்தையும் வியாபிச்சு எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த பிரபஞ்சங்களையும் 7 லோக்கங்களையும் வியாபிச்சு பிரகிருதியானது வந்து பாத்தீங்கன்னா மூல பிரகிருதி திரிகுணாத்மிகா பிரகிருதி என்ன பண்ணுது, வியாபிச்சிருக்கு. அந்த வியாபிச்சிருக்கிறதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 குணங்களோட இந்த ஸ்தூல தேகமும் சூக்ஷ்ம தேகமும் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால ஸ்தூல தேகம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது, சூக்ஷ்ம தேகம் அதுக்குள்ளாரெல்லாம் பிரவேசமாயி அனந்த கோட்டி ஜென்மங்கள்ல சுத்தி 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 வந்துகிட்டே. இதுக்கப்புறம் 43வது ஸ்லோகம் சொல்லுது. சாம்சித்திகாஸ்ச பாவாஹ பிராகிருதிகா வைகிருதிகாஸ்ச தர்மாத்யாஹ திருஷ்டா கர்ணாஸ்ரயினः கார்யாஸ்ரயினஸ்ச கலலாத்யாஹ. சாம்சித்திகாஸ்ச பாவாஹ பிராகிருதிகா வைகிருதிகாஸ்ச தர்மாத்யாஹ திருஷ்டா கர்ணாஸ்ரயினः கார்யாஸ்ரயினஸ்ச கலலாத்யாஹ. பிராகிருதிகா பாவாஹ, இந்த தர்மம் அதர்மம் புண்ணியம் பாப்பம்லாம் நம்ம சொல்றோமே, இதெல்லாம் எதனால உண்டாச்சு அப்படின்னா பிரகிருதியோட 3 குணங்களால் உண்டானது. பிராகிருதிகாக பாவாக, பிராகிருதிகா அப்படின்னா பிரகிருதியிலோட 3 குணங்களிலிருந்து உண்டானதுதான் தர்மம் அதர்மம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நல்ல தமோ குணம் போச்சுன்னா என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? சிம்பிள். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் லீவ் விட்டுருவேன். லீவ் விட்டுட்டு ஏன்ப்பா யாரும் பக்கத்தில் வராதிங்க, நீங்கள் பாட்டுக்கு நான் இப்போ நல்லா தூங்க போகிறேன் அப்படின்னு ரூமை போட்டு நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக படுத்துருவேன். ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியும் இந்த காலத்தில் வந்து தமோ குணம் போயிட்டுருக்கு. இந்த காலத்தில் எதையாவது பண்ணால் தப்பாக மோகத்தில் பண்ணுவோம். அப்போ தன்னை வந்து அலோன் ஆக்கிக்கிட்டோன்னு வச்சிங்களேன், யாரையும் பக்கத்தில் விடாமல் சேஃப் ஆகிடும். அது மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சாத்விகத்துக்கு வரும்போது வெளில வந்தோம்னு வச்சுங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி ராஜசம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாரா வந்தாங்கன்னா கோவப்பட்டு எல்லாத்துக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படும். அப்போ என்ன பண்ணணும், நல்லா பார்ப்பேன், ஓஹோ ரொம்ப மனசுக்கு இதாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாதம் பண்ணக்கூடாது, எங்கேயோ தனியாக அப்பவும் தனியாக ஆயிடுச்சு. சத்துவகுணம் நல்லா போகும்போது மட்டும் எல்லாத்தையும் விவகாரம் பண்ணுறோன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அப்போது கோபமாக இருக்கட்டும் எல்லாமே என்ன அப்படின்னா தர்மம். நம்ம கோபமானா தர்மம் இருக்காது, அதர்மம் வந்துடும். தாமச குணம் வந்துச்சு அப்படின்னா மோகத்தினால நிறைய தப்பாக பண்ணுவோம். அப்போ தர்மம் அதர்மம் புண்ணியம் பாப்பம் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராகிருதிகாகான்னு பேரு. என்னது? 3 குணங்களால் ஆனவை. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்சித்திகாஸ்ச, அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பிறவியிலேயே உண்டாகக்கூடியது. சாம்சித்திகாகான்னு பேரு. நம்ம சொல்றோம்ல அவரோட நேச்சருங்க, அவர் கோவப்படுவார், அவரோட நேச்சருங்க அவர் ரொம்ப சாந்தமா இருப்பார் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா சொல்றோம்ல. இதெல்லாம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? அதனால்தான் நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இறக்கும் போது என்ன குணத்தோட இறக்குறோன்னு பேர். ஒருத்தர் வந்து இறக்குறாருன்னு வச்சுங்களேன், அப்போ இறந்து போகும்போது என்ன குணத்தோட இறக்குறாரோ அடுத்த சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிராப்தியாகும். சந்நியாசம் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்நியாசத்துக்கு முன்னாடி தாமசமாக வரக்கூடாது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். எனக்கு ஒரு சிஷ்யருக்கு நான் சன்னியாசம் கொடுத்தேன். 2-3 பேர் நாதபுரம் இது மாதிரி 2-3 பேர் ரொம்ப சீரியஸ். இவங்கெல்லாம் விரதம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின நாள் விரதம் இருந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம ஒன்றும் சாப்பிடாம
நல்ல காயத்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காயத்ரியை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சஞ்சலம் இல்லாமல் ஃப்ரீயாக இருங்க, எந்த வேலையும் பண்ணக்கூடாது, பாட்டு பேசாமல் இருங்க அப்படின்னு. ஒரு 2 பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் நான் சொன்னதை கேட்கவே மாட்டார், என்னோட சீனியர். அவர் என்ன பண்ண, ஒரே சஞ்சலம். அவர் விரதமாவது மண்ணாங்கட்டியாரு அப்படின்னு நல்லா பூண்டு விளையாண்டார், நல்லா சாப்பிட்டார். சாப்பிடக்கூடாதுங்க, ஏன் அப்படின்னா ராத்திரியில் தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னா நான் 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரஜா ஹோமம் ராத்திரியில் 1:30 மணி 2 மணிக்கு பண்ணுவோம். 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது சரீரம் உங்களுக்கு கிடைக்கும். புது சரீரம்னு அர்த்தம் சந்நியாச தேகம். பழைய சரீரத்தை வந்து பிண்டதானெல்லாம் முடிச்சாச்சு, புது சரீரம் உங்களுக்கு பிராப்தி ஆகும். அப்போ பூரண வேக்கப்போட இருக்கணும். அந்த இடத்துல தாமசம் வந்துடக்கூடாது. அதனால வந்து சாப்பிடாதீங்க. முந்தின நாள் வெறும் பாலை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு தூங்காம ஜபத்தை காயத்ரியை நல்லா பண்ணிக்கிட்டு இருங்க. வேக்கப்பில் இருக்கணும், தூங்கிடக்கூடாது, மயக்கம் வந்துடக்கூடாதுன்னு. சாப்பிட்டா என்ன ஆகும், அன்னைக்குன்னு பார்த்து 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 2 சாதுக்களும் நல்லா ஞாபகம், ஐயோ பசி தாங்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னே என்ன வரும், தூக்கம் வருமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரஜா ஹோமம் பண்ணுற போதே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம், ஒரே தூக்கம். அதுக்கப்புறம் என்னோட சீனியராக இருக்கிற அந்த சாது என்ன பண்ணிட்டாரு, போங்கப்பா நான் என்னை எழுப்பி விடுங்கப்பான்னு போய் தூங்கிட்டாரு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் எழுப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவரை எழுப்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் சன்னியாசம், நான் என்னால் சொல்ல முடியல அதுவும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்னியாசம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பூரணமாக சத்துவகுணத்தில் இருக்கணும். பிராமணனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் கொடுக்கணும்னு இருக்கு. என்னன்னா சத்துவகுண பிரதானத்தில் இருக்கும்போது தான் சன்னியாசம் கொடுக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் இறந்து அவங்க அந்த அது மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சன்னியாசம் கொடுத்ததுக்கு பிறகு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாமசிக்காவே ஆயிட்டாங்க. ஒருத்தர் ராஜசம் ஆயிட்டார், ஒருத்தர் தாமசம் ஆயிட்டார். யாரு பூரண சத்துவகுணத்துல காயத்ரியை பண்ணிக்கிட்டு சத்துவகுணத்துல இருந்து பண்ணாங்களோ அவங்க 4 பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 பேர் நல்ல சாஸ்திரத்தை பிடிச்சிட்டு அனுஷ்டானத்தில் நல்லா கெட்டி ஆயிட்டாங்க, சத்துவகுணத்திலேயே டிராவல் ஆயிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரீரம் கிடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறந்து போகும்போது, நான் உங்களுக்கு என்ன சொல்றது, ஓங்கார உபாசனை பண்ணுங்கன்னு சொல்றது காரணம் அதுதான். நம்ம இறந்து போகும்போது என்ன ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்டிபயாட்டிக் கொடுத்து நம்மளை வந்து தூங்க வச்சு உயிர் போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா அஜ்ஞானத்தினால மூடப்பட்ட லோக்கங்கள் அடைவோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்புரணமும் இல்லாமல் கண்ணு மண்ணு இது மாதிரிலாம் பிறந்துருவோம், அஜ்ஞானத்தோட பிறந்துருவோம். பூரண ஸ்புரணத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணன் பிரியணும். அப்போ பூரண ஸ்புரணத்தோட பிரிஞ்சதுன்னா அடுத்த சரீரமும் எப்படி இருக்கும், ஃபுல்லாக பிரைட்டாக கிடைக்கும். சஞ்சலத்தோட கிடைச்சது அப்படின்னா அனிமல்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ராட்சசர்கள சரீரமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸான சரீரங்களும் கிடைக்கும். அதனால ரொம்ப ரஜோகுணத்தோட இருந்துக்கிட்டு மரண காலத்துல சஞ்சலம்னா ரஜோகுணம், ஐயோ இதை பண்ணல அதை பண்ணி இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு ரொம்ப சஞ்சலத்தோட உயிர் போகக்கூடாது. இதெல்லாம் இருக்கு. அதுதான் தூக்கத்துல போச்சுன்னா போகக்கூடாது, தூக்கத்துல போகக்கூடாது. தூக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா போகாம, தூக்கத்துல நம்ம தூங்கி இருப்போம், அவங்க தூங்குனாங்களா என்ன நமக்கு தெரியாதுல்ல. ஆன்டிபயாட்டிக், அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் கொடுத்து நிறைய பேரை தூங்க வைக்கிறது. அவர் தூக்கத்திலேயே போயிட்டாரு அப்படின்னா அதெல்லாம் நல்லது இல்லை. பூரண ஸ்புரணம் சாத்விகத்திலிருந்து இந்த பிராணன் போகணும். ஓங்காரத்தை ஜெபிச்சுக்கிட்டு ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டு ராமநாமத்தை சொல்லிக்கிட்டோ இல்லை வந்து ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டோ சிவசிவான்னு சொல்லிக்கிட்டோ இந்த உயிர் பிரியுது அப்படின்னா, ஸ்புரணம் இருந்தால் தானே ராமநாமம் சொல்ல முடியும். ஸ்புரணம் இருந்தால் தானே ஈஸ்வரனை சிந்தனை பண்ணிக்கிட்டு போக முடியும். அதனால்தான் ஈஸ்வர சிந்தனையோட போகணும். அப்ப ஈஸ்வர சிந்தனையோட போச்சு அப்படின்னா சத்துவ குணம். அப்ப என்ன ஆகும், சரீரம் நல்ல சத்துவ பிறவியானது அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமா கோமா நீங்க உணர்வு தப்பக்கூடாது. நீங்க இப்ப நீங்க பாருங்க, ஒரு டோலோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாத்திரை 650 போடுங்க, 1200 1300 mg எடுத்து போடுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. பேக்கப்பில் இருந்தால் கூட வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாது, ஒரு மயக்கமாகவே இருக்கும் உங்களுக்கு. ட்ரௌசினஸ்லேயே இருந்துட்டு நீங்கள் போயிடுங்க. ஆன்டிபயோட்டிக் எல்லாம் மரணப்படுக்கையில் இருக்கும்போது தான் பண்ணுறாங்க தப்பு. பெயின் தெரியக்கூடாதுன்னு நம்ம நிறைய பெயின் கில்லர்ஸ் சாப்பிட்டோன்னா என்ன ஆகும், அப்போ இதெல்லாம் நடக்கிறது. அப்போ இந்த குணத்தை ஆசிரியம் பண்ணி தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சாம் சித்திகாஸ்ச, இந்த வார்த்தைக்காக தான் வந்தேன். சாம் சித்திகம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பை பெர்த்தே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த குணங்களோடு உண்டாகிறது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூக்ஷ்ம தேகம் உள்ள பிரவேசமாகும். அதே நேரத்தில் இந்த ஸ்தூல தேகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமசமா ராஜசமா இதாகும். உள்ள இருக்க சூக்ஷ்ம இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலியாக இருப்பாங்க ஆனால் தாமசிக்கா இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க ஆனால் ராஜசிக்கா இருப்பாங்க,
புத்திசாலியா இருப்பாங்க, சாத்விகமா இருப்பாங்க. அப்ப புத்திசாலியா இருந்து சாத்விகமா இருந்தா ரொம்ப பெனிஃபிட் கிடைச்சிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நேச்சுரல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிறவி குணம் நம்ம எதை சொல்றோமோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களால் உண்டான. அதனால பிராகிருதிக்காக பாவாக, புண்ணியம் பாப்பம் தர்மம் அதர்மம் நம்ம வேல்யூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களால் ஆனது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா சாம்சித்திகாஸ்ட, பை பர்த்தே வந்து பாத்தீங்கன்னா பை பர்த்ல இருந்தே நமக்கு இதெல்லாம் உண்டாகும். அந்த மாதிரியானவை வந்து பாத்தீங்கன்னா சாம்சித்திகாஸ்ட. கூட வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சாமி இருக்கு அப்படின்னு கேட்டா, பிறக்கும் போதே வந்துருச்சு அந்த தன்மைகள் எல்லாம் வந்துருச்சு. டுவல் பர்சனாலிட்டி, அப்பா அம்மாவோடது சரீரம், அந்த சூக்ஷ்ம தேகம் வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல எதெல்லாம் சேர்த்துச்சோ கூடவே அது இறக்கும் போது எப்படி இறந்துச்சோ அதே தான் இந்த ஜென்மத்துல உண்டாகும். உண்டான மாத்திரத்துல போன ஜென்மத்துல நாயா இருந்தா இந்த ஜென்மத்துல அதோட நாயோட அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ் வருமா? ஒரு சிங்கம் புலியா இருந்திருந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடூரமா, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா யாரும் பக்கத்துல நெருங்க முடியாத அளவுக்கு இருப்பாங்களா? அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தன்மையை கொடுக்கும் அடுத்த ஜென்மத்துல. கூட இதுக்கு பேர் சாம்சித்திகம் பேரு. சரி, பிறந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பர்த்ல இருந்து என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைக்கிருதிகாஸ்ச தர்மாத்யாக. வைக்கிருத்திகம் அப்படின்னா நம்ம இந்த ஜென்மத்துல வந்து எதையெல்லாம் விகாரத்தினால செய்யறோமோ. நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு 18 வயசு வரைக்கும் தான் வீட்டுல இருந்தேன். 17 வயசு வரைக்கும் தான் வீட்டுல இருந்தது ரொம்ப கம்மி. வீட்டுல ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அஃபெக்ஷன், எல்லாம் வீட்டோட எல்லாத்துக்கும் கூட இருந்து ரொம்ப. இந்த 17 வயசுக்கு மேல கொஞ்சம் ஒரு பேச்சுலர் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில கொஞ்சம் பேச்சுலர் லைஃப்ல இருந்து என்னோட அன்வான்டான காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தப்பான காலம். இப்ப நான் பேசுற நிறைய பாஷைகள் இருக்குல்ல, நான் என்னன்னா அந்த வீட்டை விட்டுட்டு ஒரு பேச்சுலர் லைஃப் வந்து அங்கிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷிகேஷனா போறேன். அந்த ஒரு இடைப்பட்ட காலத்துல உண்டான பதிவுகள், சப்தங்கள், இதெல்லாம் என் வீட்டுல இருந்து வர சப்தமும் இருக்கும். இந்த நடுவுல இருக்கிற ஒரு அன்வான்டானது இருக்கும் சங்கம். சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி யாரு இருக்காங்களோ அதென்ன, ஐயோ கும்பகோணம், மாயவரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் எல்லாம் ஒரு குரூப், எல்லா பிரம்மச்சாரிகளும் சென்னையில. அப்ப எக்கு தப்பா இருப்பாங்க லைஃப். இப்ப நான் பேசுற எக்கு தப்புன்றது கூட அவங்க சொல்லி கொடுத்த வார்த்தை. வீட்டுல எல்லாம் இதெல்லாம் இல்லை. வீட்டுல பேசுற பாஷையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆச்சரணம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா அவுத்து விட்ட காலம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் லைஃப்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவுத்து விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்துல பிறக்கும் போது நல்லா பிறந்து எல்லாமே நல்லா நடந்தாலும் மெதுவா சங்க தோஷத்தினால நிறைய நம்ம புண்ணிய பாப்பம் நிறைய சம்பாதிக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சாது ஜீவனத்துல போனதுக்கு பிறகு டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு, வேற மாதிரி. இப்போ எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி நல்லா இருக்கு, இப்பவும் நல்லா இருக்கு. இந்த நடுவுல ஒரு 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் கரெக்டா போயிருந்ததுன்னா நிறைய விஷயங்கள் தப்பா இருக்காது அப்படின்னு நான் நினைப்பேன் ஒவ்வொரு வாட்டியும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மத்துல செய்யப்பட்டது கூடவே இந்த ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ 4 வருஷம் வேற வேற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 23 வயசுல இருந்து இது வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பாப்பமே பண்ணல. பாப்பம் ரொம்ப கம்மி, எண்ணி சொல்லிடுற மாதிரி தான் இருக்கு, தெரியாம ஏதாவது பண்ணிருக்கேன். ஃபுல்லா புண்ணியம் 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 புண்ணியம். இது எல்லாத்துக்கும் என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வைக்கிருதிகாஸ்சன்னு பேர். பை பர்த்ல வர்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல பண்ணக்கூடிய வைக்கிருதிகாஸ்ச தர்மாத்யாக, தர்மம் அதர்மம் முதலியவைகள். இதெல்லாம் எதை சார்ந்ததா இருக்கு அப்படின்னா கரணாஸ்ரயினக, கரணத்தை வந்து பாத்தீங்கன்னா சார்ந்ததா இருக்கு. கரணம் எது அப்படின்னா புத்தி. இந்த புண்ணிய பாப்பம்லாம் என்ன பேஸா இருக்கு அப்படின்னா புத்தியை பேஸ் பண்ணி இருக்கு. புண்ணியம் பாப்பம் எல்லாமே நம்ம சொல்லிக்கல, புத்திக்கு எத்தனை இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம், 8. சத்துவ புத்தியில இருந்து என்ன உண்டாகும்? தர்மம், ஞானம், வைராக்கியம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம். இது தாமச புத்தியில இருந்து என்ன உண்டாகும்? அதர்மம், அஜ்ஞானம், அவைராக்கியம், அனைஸ்வர்யம். மொத்தம் 8 தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் தர்ம அதர்மங்கள்னு பேரு. அப்போ இந்த சாத்விக புத்தி, தாமச புத்தி, இந்த 2த்துல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்மாதிகள் வந்து பாத்தீங்கன்னா கரண ஆசிரயினகன்றதுக்கு அர்த்தம்
இந்த புத்தின்ற கரணத்தை வந்து பாத்தீங்கன்னா சார்ந்து இருக்கின்றவைகளாக இருக்கின்றன. திரஷ்டாக பார்க்கப்படுகின்றன. கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம் வந்து பாத்தீங்கன்னா கலலாத்யாகா காரிய ஆசிரயினச்ச திரஷ்டாகா. கலலாத்யாகான என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? கலலாத்யாகான்றதுக்கு அர்த்தம் சுக்குலம் சோனிதம். புது 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 புதுன்னு ஆகும். அதுக்கு பேர் நீர்க்குமிழ் மாதிரி வர்றது, நொர நொறையா இருக்குல்ல, அதுக்கு பேர் கலலாத்யாகான்னு பேர். நொர நொறையா இருக்கிறது அப்படின்னா எது? ஆமா, உண்மைதான். என்ன சுக்ல சோனிதம் எப்படி இருக்கும்? நொர நொறையா தானே இருக்கும். அப்ப சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி மொத்தமா இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து 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 வந்து பாத்தீங்கன்னா சுக்ல சோனிதம் சேர்ந்துதான் இந்த தேகம் உண்டாயிருக்கு. இது எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா காரிய ஆசிரயினச்ச. காரியம் அப்படின்னா தேகத்தை சார்ந்தது. அப்பாவோட தேகம், அம்மாவோட தேகம். இந்த அம்மா அப்பாவோட தேகத்துல இருந்து உண்டாகிற சுக்ல சோனிதத்துல இருந்து இந்த தேகம் வந்திருக்கு. நம்ம சொல்லுவோம், நாதபிரம்மணர் சொன்னார், என்னது, நூலை போல சேலை நூலை போல சேலை தாயை போல பிள்ளையா, தாயை போல பிள்ளை. அப்ப அம்மா அப்பாவோட தேகம் என்னவோ அதே மாதிரி பிள்ளைக்கு தேகம் கிடைக்குது. ஆனா தர்ம அதர்மங்கள் புத்திய சார்ந்தது, முந்தின ஜென்மத்தை சார்ந்தது. முந்தின ஜென்மத்துல எப்படியோ என்னென்ன தர்ம அதர்மங்கள்லாம் வந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி புத்தி வந்துடும். அப்ப ஒரு வீட்டுல 4 பசங்க இருந்தாங்கன்னா அப்பா அம்மா மாதிரியே தான் 4 பசங்களும் இருப்பாங்க. ஒண்ணு அப்பா மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா அம்மா மாதிரி இருப்பாங்க, இல்லை அப்பா அம்மா மாதிரி சேர்ந்து கலவையா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த தர்ம அதர்மங்கள்லாம் எப்படி இருக்கும்? 4 விதமா இருக்கும். 4 பேர்த்துக்கும் 4 விதமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரோட சம்ஸ்காரமும் வேற வேற சம்ஸ்காரம், வேற வேற ஜென்மத்திலிருந்து முந்தின ஜென்மத்திலிருந்து வந்தது. 4 குழந்தைங்களோட சுபாவமும் 4 விதமா இருக்கும். சாம்சித்திகம். 4 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான சகவாசத்துல போய் எந்தெந்த விதமா கர்மா பண்றாங்களோ வைக்கிருத்திகம் உண்டாகும். ஒருத்தர் நல்ல சூழ்நிலையிலேயே இருந்தாருன்னா அவர் நல்ல குணங்களோட இருப்பார். தப்பான கேரக்டர் உள்ள மனுஷங்களோட பழகும் போது கெத்ததான் வந்துடும். இப்ப பை பர்த் ஒண்ணு, அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது வைக்கிருத்திகம் வேற. அதுக்கப்புறம் வந்து தேகம். ஆனா தேகம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவோட காரியத்தை சார்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 44வது ஸ்லோகம். தர்மேன கமனம் ஊர்த்வம் கமனம் அதஸ்தாத் பவத்யதர்மேன. தர்மேன கமனம் ஊர்த்வம் கமனம் அதஸ்தாத் பவத்யதர்மேன. ஞானேன சாபவர்கோ ஞானேன சாபவர்கோ விபர்யயாதிஷ்யதே பந்தஹ. விபர்யயாதிஷ்யதே பந்தஹ. மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கீதால வந்து பாத்தீங்கன்னா அனிஷ்டமிஷ்டம் மிஸ்ரம் ச திருவிதம் கர்மண பலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் 18வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகம் 18-12 வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில பார்த்துருக்கோம். அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது. தர்மேன கமனம் ஊர்துவம். ஊர்துவம் கமனம். நல்லா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பை பர்த் முடியுது. இந்த பர்த் முடியுது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பை பர்த்லயே என்ன சுவாபாவிகம் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கத்தினால நிறைய பாப்பம் புண்ணியம் எல்லாம் சேர்ந்திருக்கலாம். ஒருத்தன் பாப்பியா பிறந்து புண்ணியாத்மாவா இருக்கலாம், நிறைய தர்மங்களை. ஒருத்தர் நல்ல புண்ணியாத்மாவை பிறந்து சங்கத்தினால பாப்பங்களை நிறைய பண்ணியிருக்கலாம். ஆனா கடைசியில இறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா டேலி ஷீட்டை வந்து பார்ப்பாங்க, பேலன்ஸ் ஷீட் பார்ப்பாங்க. எவ்வளோ புண்ணியம் எவ்வளோ பாப்பம். நிறைய தர்ம காரியங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, புண்ணிய கர்மங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஊர்துவம் கமனம், மேல் நோக்கில லோக்கங்களுக்கு பரலோக்கங்களுக்கு செல்கின்றான். நம்ம வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், என்னன்னா கர்மனா பித்ருலோகா. புண்ணிய கர்மத்தை நல்லா பண்ணியிருந்தோம் அப்படின்னா சொர்க்கம் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வித்யா தேவலோகா. நல்ல உபாசனை பண்ணியிருந்தோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு மேல இருக்கிற பிரம்மலோகம் வரைக்கும் போக முடியும். அதுக்கப்புறம் புண்ணிய பாப்பம் கலந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? மிஸ்ரிதம். அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச. மிஸ்ரம்னா என்ன அர்த்தம்? புண்ணியமும் பாப்பமும் கலந்து இருந்துச்சு அப்படின்னா மனுஷ ஜென்மம் ஆயிடுச்சா. ரொம்ப பாப்பம் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்?
நரக்காதி யோனிகள், நரக்க யோனிகள் கிடைச்சிரும். கீழான பிறவிகள், கஷ்டப்படுற பிறவிகள். 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா வந்து அண்டங்காக்கா. நான் நேற்று பார்த்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 கிலோ இது காரா பூந்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வந்து காக்கா 50 காக்காக்கு மேலே வருது. அண்டங்காக்கா நிறைய கொட்டி வச்சுட்டு நான் பாருங்க. வந்தோன்னு ஒரு காக்கா வந்து ரொம்ப நேரமா அள்ளி அள்ளி சாப்பிட்டு இருந்துச்சு. இப்படி இப்படி நான் பார்த்தேன், ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். என்னடா அது, ஒரு காக்காவே அரை கிலோ சாப்பிட்டு போல இருக்கு. எதிரா இவ்வளோ காக்கா இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த கீழே இருக்கிற இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க, கீழ் தாடை. இந்த கீழ் தாடை வந்து பார்த்தீங்கன்னா காக்காக்கு இந்த இது இருக்குல்ல, இந்த கீழ் தாடை வந்து பார்த்தீங்கன்னா இதாயிருக்கு, வேலை செய்யல, அடிபட்டு ஏதோ இதாயிடுச்சு, உடஞ்சி போச்சு. இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகல. அதோட அழகு இருக்குல்ல, அழகுனா கீழ் அழகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா உடஞ்சி போயிருக்கு. ரெண்டும் பிடிக்கிறதுக்கு வந்து உன்னை சாப்பிட்றதுக்கு இப்படி பிடிச்சாதானே சாப்பிட முடியும். இது சாப்பிட முடியல. இது என்ன பண்ணுதுன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கும் வந்துருக்கு, நேற்று வந்துச்சு, இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஃபுட் இருக்கு, நான் கொடுக்கறதுக்கு நானும் இருக்கேன், எவ்வளோ வேணாலும் சாப்பிடுன்னு. ஆனால் சாப்பிட முடியும். அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள போக மாட்டேங்குது. இது 2 இலையை திறந்து வச்சிருக்கு வாய. 2 இப்படியோ ஓப்பன்ல இருக்கு. இது கனெக்ட், இது கனெக்ட் ஆகாம இருக்கும். என்ன பாவம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நரக்க யோனிகள், இதுக்கெல்லாம் பேர் என்னன்னா துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காகவே இது பிறந்திருக்கு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜென்மங்கள். அப்போ பாப்பம் பண்ணினீங்கன்னா கீழான பிறவிகள், புண்ணியம் பண்ணினா மேலான பிறவிகள், 2ம் கலந்திருந்தா மனுஷ பிறவி அப்படின்னு சொல்லு. தருமேன, தர்மத்தினால் ஊர்துவம் கமனம், மேல் நோக்கி பரலோகங்களுக்கு செல்கின்றான். கமனம் அதஸ்தாத்து, கீழ் நோக்கி போகின்றான். பவதி யாரு, அதர்மேன, அதர்மத்தினால் அதஸ்தாத் கமனம் பவதி, கீழ் நோக்கி, கீழே இருக்கக்கூடிய லோக்கங்கள். இது கீழ் நோக்கி நோக்கங்கன்னு என்னது, மனுஷனுக்கு கீழா இருக்கிற நிறைய ஜீவராசிகள் இருக்கு, அதெல்லாம் நரக்க யோனிகள், துக்க யோனிகள்னு பேர். துக்க பிறவிகளை அடைகின்றான். இதுக்கு அந்நியமா என்னது, ஞானேனச்ச அப்பவர்கோ, ஞானம் என்னது, திரஷ்டா திருஷ்யத்தோட ஞானத்தினால. இவைகள் எல்லாம் திருஷ்யம், நான் திரஷ்டா அப்படின்னு தெரிஞ்சு அந்த திரஷ்டாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான்லயே எஸ்டாப்ளிஷ் ஆனா ததா திருஷ்டி சுரூபே அவஸ்தானம். திரஷ்டாவின் இடத்திலேயே நிலை பெற்றால் அதுக்கு பேர் தான் சொரூப ஞானம்னு பேரு. அந்த சொரூப ஞானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அப்பவர்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்சம் கிடைக்கும். நான் ஏற்கனவே அப்பவர்க்கத்துக்கு வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு. ந பவர்கோ ந வித்யதே இது அப்பவர்கா. பவர்க்கம்னா பப பப ம 4 எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் மோட்சம்னு பேர் சொல்லியிருக்கேன்ல. பாபம், பலன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம், சுகதுக்க பலன் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பலம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, முதல் பாபம். அப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா பந்தம். 4வது அப்படின்னா என்னது, 4வது பயம், மரண பயம். அதுக்கப்புறம் மா வந்து பார்த்தீங்கன்னா மோகம், மயக்கம். இந்த 4ம் இல்லாததுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5ம் இல்லாததுக்கு பேரு எதுவோ அதுக்கு பேர் அப்பவர்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்சம். மோட்சத்துல என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா எது இல்லை. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன, பாப்பம். பாப்பத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது பலம், கர்ம பலன் இல்லாம இருக்கிறது. 3வது பந்தம், திரும்ப ரீபெர்த் இல்லாததுதான் பந்தம். அப்புறம் 3வது 4வது வந்து பார்த்தீங்கன்னா பான்றது வந்து பார்த்தீங்கன்னா பயம், மரண பயம்லாம் இல்லாம இருக்கிறது. ஏகத்துவம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா எத்திர துவைத்தமேவ பவதி தத்திர பயம் பவதி. 2 இருந்தா பயம், 2 இல்லாத நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா கைவல்யம். அந்த இடத்துல வந்து பயம் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் மான்றது மயக்கம், மோகம், அஜ்ஞானம் இல்லாதது. இதுக்கு பேர் தான் அப்பவர்க்கம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் தான் அப்பவர்க்கம். அப்பவர்க்கம் சொல்லக்கூடிய மோட்சம் எதனால கிடைக்கும் அப்படின்னா சொரூப அனுபூதியினால மட்டும்தான் கிடைக்கும். ஞானம், சொரூப ஞானம். விபர்யய ஆதிஷ்யதே பந்தக, விபர்யாத் இஷ்யதே பந்தக, விபர்யாத் இஷ்யதே. விபர்யம்னு அர்த்தம், ஞானத்துக்கு மாறானதுன்னு அர்த்தம். ஞானத்துக்கு ஆப்போசிட் எது,
அஜ்ஞானம். அஜ்ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா பந்தக இஷ்யத்தே, பந்தமானது இஷ்டப்படுகின்றது, பெரியவர்களால் பந்தம் என்று சொல்லப்படுகிறது. இஷ்யத்தைன்றதுக்கு அர்த்தம் சொல்லப்படுகின்றது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜ்ஞானத்தினால திரும்ப 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 பிறக்கிறது, ஞானத்தினால மோட்சம், புண்ணியத்தினால வந்து பாத்தீங்கன்னா பரலோகம், பாப்பத்தினால வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற அதோலோகங்கள் அடையப்படுகிறது. அதுக்கப்புறம் 45வது ஸ்லோகம் சொல்லுது, வைராக்யாத் பிரகிருதி லயஹ சம்சாரோ பவதி ராஜசாத் ராகாத் ஐஸ்வர்யாத் அவிகாதோ விபர்யயாத் தத் விபர்யாசஹ விபர்யயாத் தத் விபர்யாசஹ வைராக்யாத் பிரகிருதி லயஹ சம்சாரோ பவதி ராஜசாத் ராகாத் ஐஸ்வர்யாத் அவிகாதோ விபர்யயாத் தத் விபர்யாசஹ. ரொம்ப அருமையான ஸ்லோகம். இதை ஹைலைட் பண்ணிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா வைராக்யாத் பிரகிருதி லயக இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இவரோட சூத்திரத்துல இருந்து எடுத்த பதம். இது சாங்கிய சூத்திரத்துல இருந்து எடுத்த பதம். சாங்கிய சூத்திரம், கபிலரோட சாங்கிய சூத்திரத்துல இருக்கிறது வைராக்யாத் பிரகிருதி லயா. பிரகிருதி லயம்ன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலா நீங்க ஈஷாவாசிய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அது மந்திரங்களே 9வது மந்திரத்துக்கு மேல இது வரும். நிறைய பேருக்கு பிரகிருதி லயம்னா யாராவது வெளில போய் கேட்டு பாருங்க, பிரகிருதி லயம்னா வேதாந்தம் படிச்சவங்கள்ட்ட பிரகிருதி லயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. யோகம் படிக்கணும். ஆமா, அது சூத்திரமே யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பவ பிரத்தியோ விதேக பிரகிருதி லயானாம் சூத்திரம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? பவ பிரத்தியோ விதேக பிரகிருதி லயானாம் அப்படின்னு முதல் பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். அப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி லயம் சொல்லுது. ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விசாரம் 9வது மந்திரத்துக்கு மேல உபாசனைய பத்தி எங்கெல்லாம் பேசுறோமோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி லயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். பிரகிருதி லயம்னா என்ன சுவாமி அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, தூக்கம், அவ்வளவுதான். பிரகிருதியில லயமாயி போறதுதான் பிரகிருதி லயம். ஆனா உட்கார்ந்துக்கிட்டு நீங்க பண்ணும்போது ஒருத்தர் வந்து நிதித்தியாசனத்துக்கு போறான்னு வச்சுங்களேன், தான்ல நிக்கிறதுக்கு போறான். அப்ப உட்கார்ந்து லய பிரக்கிரியா பண்ணிக்கிட்டே போறான். விஷயங்களை இந்திரியத்தை லயம் பண்றது, இந்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசுல லயம் பண்றது, மனசை வந்து பாத்தீங்கன்னா புத்தியில லயம் பண்றது, புத்திய வந்து பாத்தீங்கன்னா மகத்துன்னு சொல்லக்கூடிய டோட்டல் புத்தியில போய் லயம் பண்றது. மகத்து வரைக்கும் போயிடுவீங்க. மகத்துக்கு அடுத்த தத்துவம் என்னது? அவ்வியக்தம் தானே. மகத்துக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? அவ்வியக்தம். அவ்வியக்தத்துல இருந்து மகத்து. அப்ப மகத்து வரைக்கும் டிராவல் பண்ணதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வியக்தம்ன்ற மாயையில உளுந்துராம ஒரு ஹை ஜம்ப் பண்ண. ஒரு ஹை ஜம்ப் பண்ணினீங்கன்னா அவ்வியக்தாத் புருஷப்பரக, அவ்வியக்தத்தை காட்டிலும் ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா மேலானது. நீங்க மகத்துல இருந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா புத்தி தத்துவத்துல இருந்து ஒரு ஹை ஜம்ப் பண்ணி புருஷனுக்கு போகணும். ஆனா அந்த தியானம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வரும். மெடிடேஷன்ல உட்கார்ந்து 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 நல்லா போயிட்டு இருப்போம். ஒவ்வொன்றா லயம் பண்ணி போகும்போது மகத்தத்துவத்தை கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய பிளாக் ஹோல் வரும். அந்த பிளாக் ஹோலுக்கு பேரு லயம் அப்படின்னு பேர். இந்த மகத்தத்துவத்தை அடையறதுக்கு முன்னாடியே உண்டாகிறதெல்லாம் விக்ஷேபம்னு பேர். விக்ஷேபம் வந்து நம்மளை வந்து பாத்தீங்கன்னா மனசுலயே நின்றும், அதுக்கு மேல நம்ம சாதனையில மேலேயே போக முடியாது. விக்ஷேபம்லாம் கீழேயே ரஜோகுணத்தினால உண்டாகிறது. இந்த இதுல போகும்போது மகத்தை தாண்டும் போது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பிரகிருதியோட அந்த ரேடியேஷனுக்குள்ளார நம்ம வந்துடும். அந்த ரேடியேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே உள்ள இழுத்து போட்டுக்கணும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹோலை பத்தி படிங்க, நிறைய ஆர்டிகிள்ஸ் இருக்கு. அந்த பிளாக் ஹோலோட ஒரு ரேடியேஷனே வந்து பாத்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர் அது மாதிரி இருக்கும். அந்த ரேடியேஷனுக்குள்ளார எந்த கிரகங்கள் வந்தாலும் அது என்ன பண்ணும், மேக்னெட்டிக் பவர் என்ன பண்ணும், உள்ள இழுத்து உள்ள சுவாகா பண்ணும். எங்க போச்சுன்னு தெரியாது. எங்க போச்சுன்னு இன்னும் யாருக்கும் தெரியல. சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஹோல்னு ஒண்ணு இருக்கும், இது பிளாக் ஹோல்ல போயிட்டு ஒயிட் ஹோல்ல வந்துட்டுரும், அது வேற எங்கேயோ வெளிப்படும் அப்படின்னு. என்ன உள்ள போச்சுன்னே தெரியல. என்ன உள்ள போனாலும் எங்க போச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே என்ன பண்ண முடியாது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கு பக்கத்துல அந்த 50,000 இதுக்குள்ளார கிலோமீட்டருக்குள்ளார வந்தா உள்ள போயிடும். இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா தானே நீங்க ஏதாவது உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்க முடியாது.
என்ன அப்படின்னா அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தூக்கத்துக்கு கொண்டு வந்துருங்க. தூக்கத்துக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா பொங்கலை சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா, பொங்கலை சாப்பிட்டு உட்காந்து வேதாந்தம் கேட்டோம்னா எப்படி இருக்கும்? அப்படியே மெதுவா கண்ணு அப்படியே சொக்கும், அப்படியே கண்ணு சொக்க ஆரம்பிக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபெயிலியர் ஆகுதுன்னு அர்த்தம். இவன் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அனுப்புனாலும் அங்க மேக்னெட்டிக் பவர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளாக் ஹோலோட மேக்னெட்டிக் பவர் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, மங்க வச்சிருது. ஏன்னா அவ்வளவு வீரியம் அது. பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு வேதாந்தம் கேட்டோம் அப்படின்னா அப்ப தெரியும் உங்களுக்கு, அப்படியே ஆஃப் பண்றோம். கண் ஆஃப் ஆகும், காது ஆஃப் ஆகும், மனசு ஆஃப் ஆகும், எல்லாம் ஆஃப் ஆகி என்ன ஆனோன்னு தெரியாது. டைம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, மேட்டர் இல்லை, டும்னு விழுந்துடும் தூக்கத்துல. இதே மாதிரி நம்ம தூக்கத்துல விழுந்து என்ன பண்றோம், கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல வேக்கப் ஆயிடும். இதே இந்த பிரகிருதி லயத்தோட காலம் என்ன சொல்லுது அப்படின்னா, விஷ்ணு புராண ஸ்லோகம் சொல்லுது, 1,00,000 மன்வந்தரம் இகதிஷ்டதி விகத ஜ்வராகா. எந்த சுகதுக்க அனுபவமும் இல்லாம, விகத ஜ்வராகா, எந்த ஒரு துக்க கலப்பும் இல்லாம 1,00,000 மன்வந்தரங்கள் ஃப்ரீஸ் ஆகி தூக்கத்துல எப்படி எரும மாடு மாதிரி தூங்குறோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன ஆவான், ஃப்ரீஸ் ஆகி கிடப்பான். அங்க அந்த இடத்துல தூக்கத்துல என்ன நடக்காது, புண்ணியம் இல்ல, பாப்பம் இல்ல, மோட்சம் இல்ல, பந்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல, புருஷார்த்தமே நடக்காது. வேஸ்ட், யூஸ்லெஸ். தூங்கினா வேஸ்ட், போகம் மட்டும்தான். அதே மாதிரி 1,00,000 மன்வந்தரங்கள் நீங்க தூங்கி போயிட்டீங்கன்னா புருஷார்த்தம் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் பிரகிருதி லயம்னு பேரு. திரும்ப எந்திரிச்சு வரும்போது எங்க விட்டீங்களோ அதேதான். தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்து ஆண் மாறிடுறீங்களா, ஞானம் வந்துருது. அதாவது டெய்லி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு வரும்போது அப்படி இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். தூக்கத்துல சுகமா தான் இருந்தோம், ஆனா காலையில எந்திரிச்சோட வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இம்பாக்டுமே இல்லைங்களேங்க, ஒண்ணுமே இல்லை. ஞானியா ஆயிட்டோம், அக்ஞானியா தானே இருக்கும், ஞானி ஆகல. அதே மாதிரி பிரகிருதி லயத்துல உள்ள போனவனும் கூட வெளியில வரும்போது அஜ்ஞானத்தோடயே தான் இருப்பான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வைராகியாத்து பிரகிருதி லயம், இந்த மந்திரம் ரொம்ப நல்லா சொல்லுது. நார்த் இந்தியாவில் நான் பார்த்திருக்கேன், இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 2-3 கேஸ் இங்கேயும் தெரியும். சாஸ்திரம் எல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, வைராக்கியம் 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 எல்லாத்துலயும் முள்ளு செடி மாதிரி இருப்பாங்க, பாறை மாதிரி இருப்பாங்க, ரொம்ப ட்ரையா. தத்துவ ஞானம் இருக்காது. தத்துவ ஞானம் இல்லாமல் நீங்க வைராகியத்தை மட்டும் ஆசிரியம் பண்ணினீங்கன்னா பிரகிருதி லயத்துக்கு போய் விடுவீர்கள். முக்கியமானது. இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் விரக்தின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தத்துவ ஞானத்தை படிக்காம விரக்திக்கு போவான். பக்தி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா போயிடும். என்ன ஆயிடுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் நம்ம ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஐயோ, அவங்க என் கூட ஏதோ ஜென்மத்துல ஏதோ பாபம் பண்ண இருக்கு, அவங்க கூட நிறைய ஸ்நேகம் எனக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லல, முள்ளு செடி நான் சொல்றேன் பாத்தீங்களா, முள்ளு செடி என்ன பண்ணும், குத்தும் தானே. முள்ளு காஞ்சி போன முள்ளு எப்படி இருக்கும், குத்தும் தானே. யாருக்காவது சுகம் தருமா, சுகம் தராதுன்னு. அதே மாதிரி தான் பக்தி இல்லாது, பக்தியே இருக்காது. தத்துவ ஞானம் இல்லாத வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா வைராகியத்தை ஆசிரியம் பண்ணினீங்கன்னா பிரகிருதி லயம் கிடைத்து விடும். அதுக்கு அடுத்தது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்சாரோ பவதி ராகாத் ராஜசாத் ராகாத். சரி, சம்சாரம் எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ண சங்கல்பம் இருக்குல்ல, காமசங்கல்பம். காமசங்கல்பம், காமமும் குரோதமும் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுண சமுத்பவக, ரஜோகுணத்திலிருந்து உண்டானவைகள் காம குரோதம். அந்த காமக்குரோதத்தினால வந்து பாத்தீங்கன்னா ராகம், ராகத்தினால வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு, சம்சாரோ பவதி. இப்ப நம்ம கேட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்காம கிடைச்சதா, கேட்டு கிடைச்சதா? என்ன, நம்ம கேட்டுதான் கிடைச்சது. ஆமா, நீங்க கேட்காம ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஷாப்புக்கு போயிட்டு நீங்க காசு கொடுத்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டாதாங்க ஷாப் கீப்பர் கொடுப்பாரு. அதே மாதிரி பகவான் வந்து ஷாப் கீப்பரா இருந்துக்கிட்டு நீங்க கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி தோசை கொடுத்துருக்க. நீங்க ஆசைப்பட்ட தோசை தான், மசால் தோசை கேட்டீங்களா, இல்ல ஊத்தாப்பம் கேட்டீங்களா, இல்ல பேப்பர் ரோஸ்ட் கேட்டீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஈஸ்வரன் கொடுத்துருக்க. நம்ம பண்ண புண்ணியம், நம்ம கேட்டவன் ஏதோ ஜென்மத்தை கேட்டிருப்போம், எந்த ஜென்மத்துலன்னு தெரியாதுதான் பிரச்சனை. ஒரு 10,000 ஜென்மத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கேட்டிருப்போம், அது கிடைச்சிருச்சு. 1,00,000 பிறவிக்கு முன்னாடி எதையோ கேட்டிருப்போம், அதுவும் கிடைச்சிருச்சு. 1 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி எதையோ கேட்டிருப்போம், அதுவும் கிடைச்சிருச்சு. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கேட்டதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து கிடைச்சிருக்கு, இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஐயோ, இதெல்லாம் கேட்காமலாம் கிடைக்கல, நீங்க கேட்டதுதான் கிடைச்சது. ராகாத், ராகாத்துன்னு என்ன அர்த்தம், ராஜசாத் ராகாத் சம்சாரோ பவதி.
ஆசைப்பட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாத், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிமாதி ஐஸ்வர்யங்கள் பவர் எல்லாம் கிடைக்குதுன்னு வச்சுங்க, சக்தி சாமர்த்தியங்கள்லாம் கிடைக்குதுன்னு வச்சுங்க. அதனால என்ன கிடைக்குமா, அவிகாத்தோ. அவிகாத்தோனா நினைச்சதெல்லாம் பண்ண முடிகிற தடையில்லாத தன்மை. விகாத்தம்ன்றதுக்கு அர்த்தம் தடை. அவிகாத்தம் அப்படின்னா தடையில்லாத தன்மை வந்து பாத்தீங்கன்னா எதுல கிடைக்குது அப்படின்னா ஐஸ்வர்யம். பாருங்க, ஒரு அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரு வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆயிட்டீங்க, இதுல நிக்க வேணாமேங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெட் லைட் போட்டா வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்ல நிக்க வேண்டியிருக்குல்ல, நம்ம எல்லாம் நிக்க வேண்டியிருக்கு. மினிஸ்டர் மட்டும் போயிட்டே இருக்காரு. அடப்பாங்களா, அவங்க நிக்கிறதே. ஏன்னா ஐஸ்வர்யம். அதே வந்து பாத்தீங்கன்னா அம்பானி மாதிரி பெரிய பெரிய நல்ல பில்லியனர்ஸா பிறந்திருந்தோம்னா என்ன ஆகும், அமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து கூப்பிட்டு போவார். அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி எல்லாம் போகும். நேரா டிராபிக்ல நிக்காம வந்து போகலாம், இல்லைன்னா பிளைட்ல போயிடலாம், இல்லைன்னா சார்ட்டர்ட் பிளைட்ல போகலாம், இல்லைன்னா தனக்குன்னு ஒரு ஹெலிகாப்டர் வச்சுக்கலாம், நீட்டா போயிட்டே இருக்கலாம். நம்மள மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் கியூல நிக்க வேணாம், எந்த அவஸ்தையும் பட வேணாம், வெயிட்டிங் லிஸ்ட்ல எல்லாம் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்க வேணாம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யத்தினால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா விகாத்தம் அப்படின்னா அவிகாத்தம்னா விகாத்தம் இல்லாத தன்மை, தடையில்லாத தன்மை. அதுக்கு ஆப்போசிட்டா விபரியாத், ஐஸ்வர்யத்துக்கு ஆப்போசிட் என்ன சாமி, அனைஸ்வர்யம், தரித்திரம். தரித்திரத்தினால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விபரியாத் தத் விபரியாசக பவதி, நினைச்சதை எல்லாத்தையும் பண்ண முடியாத தன்மை. நினைச்சதை எதையுமே பண்ண முடியாது. தரித்திரம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நினைச்சதை எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா நினைச்சதெல்லாம் பண்ணலாம், தரித்திரம் இருந்துச்சுன்னா நினைச்சதை எதையுமே பண்ண முடியாது. இது எல்லாமே சம்சாரத்திலிருந்து உண்டானது. நம்ம பண்ண கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஐஸ்வர்யமும், நம்ம பண்ண கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐஸ்வர்யம் இன்மையும் தரித்திரமும் உண்டாகின்றது. சொல்லியாச்சு. இதோட நிக்கிட்டு நாளைக்கு வீடியோ பார்க்கணும். ஒரு பிடிஎஃப் அனுப்புறேன், அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. 48க்கு மேல இருக்கிறது அனுப்பி வைக்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று சொன்னேன்னு தெரியுங்களா, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யாராவது ரோட்டில் வந்து பரதேசியாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, நீங்கள் போய் கேளுங்க. ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்களோட ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணி ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்கேயே ரோட்லேயே வாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னா அவங்க என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு 8க்கு 8 ஒரு வீடு இருந்தால் கூட போதும் அப்படின்னு கேட்பாங்க. ரோட்டில் இருக்கேன் நான், பசங்களை பார்த்துக்கிறதுக்கோ நைட்டில் தூங்குறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று குடித்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, சங்கல்பம் பண்ணியிருப்பாங்க. பகவானே ஒரு சின்ன ஒட்டு வீடு கிடைச்சா நல்லா இருக்கும், அது ஒரு சங்கல்பமாக போயிடும். இது மாதிரி ஏதோ ஒரு ஜென்மத்தில் இப்போ யாரெல்லாம் ஒட்டு வீட்டில் இருக்காங்களோ அந்த 500 ஸ்கொயர் ஃபீட்ல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. யாரு கேட்டா, நீங்க தான் எப்போ பரதேசியா இருக்கும்போது கேட்டிருப்பீங்க. இப்போ என்ன கேட்பாங்க, அந்த ஒன்று குடுத்தனத்துல இருக்கிறவங்க, சின்ன வீட்டில் முட்டுச்சந்தில் இருக்கிறவங்க, சே இங்கே போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே, தண்ணிக்கு கியூல நிற்க வேண்டியிருக்கு, ஒரு இது இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறதுலாம் இங்கே ப்ராப்ளம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு 2500-3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருந்தா, ஒரு ஃப்ளாட் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இப்போ இருக்கவங்க எல்லாம் யாரெல்லாம் ஃப்ளாட்ல இருக்காங்களோ, இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்காங்களோ, அவங்க எல்லாம் எப்போ கேட்டது இது. இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல ஃப்ளாட்ல இருக்கிறவன் என்ன நினைப்பான், ஃப்ளாட்டுன்னு பார்த்துட்டு எப்படிதான் தெரியும், ஃப்ளாட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் தெரியும் அதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அசோசியேஷன் கூப்பிட்டு வந்து உயிரை வாங்கிறாங்க, இவ்வளோ பேம்லெட்டை கொடுக்குறாங்க. எல்லா இதுலையும் பேம்லெட்டாக வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதாக வருது, நோட்டீஸாக வருது, கண்டிஷன் அது இதுன்னு பணத்தையாக வாங்குறானுங்க. அப்போதான் தெரியுது, சே இப்படிலாம் இருக்கணும். ஒரு நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாளிகை கிடைச்சா நல்லா இருக்குல்ல, ராஜா மாதிரி கிடைச்சது. அப்போ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் டெய்லி கேட்பேன், என்னம்மா எவ்வளோம்மா வேணும் உனக்கு அப்படின்னு. நான் எப்போ போனாலும் யார்கிட்ட கேட்டாலும் எவ்வளோ வேணும் சொல்லு அப்படின்னு, எவ்வளோ ஆசை இருக்குன்றதுக்காக கேட்கறது. ரொம்ப ஆசை, அல்ப ஆசை தான். அப்போ எனக்கு இது போதும். ஏன்னா நம்ம ஆசைப்படுறது எப்பவுமே ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லாதவன் வந்து பார்த்தீங்கன்னா கோடியில் ஆசைப்பட மாட்டான், அவனுக்கு அடுத்த டார்கெட் சின்னதாக தான். அப்போ ஹையர் எண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு காரே இல்லை அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிடென்ஸ் பென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படவே மாட்டான். பென்ஸு காருக்கு யார் ஆசைப்படுவா அப்படின்னு கேட்டால், இன்னோவாவில் போயிட்டு இருக்கவன் பென்ஸ் கார் இருந்தால், ஆடி கார் இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கார் இல்லாதவன் என்ன பண்ணுவான், சின்னதாக ஏதாவது ஒரு சின்ன கார் ஒன்று இருந்தால் போதுங்க அப்படின்னு ஆசைப்படுவான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய ஆசையும்
அவங்க கேட்டு கேட்டு அடைஞ்சது. இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம அடைஞ்சது. ஆனா எப்ப கேட்டோம் தெரியும். எதை இந்த ஹஸ்பண்ட், ஆமா நீங்க கேட்டீங்க ஹஸ்பண்ட் இது மாதிரி இருக்கணும்னு அதான் கொடுத்து வச்சிருக்கு. உங்க பிள்ளைகள்லாம் நீங்க கேட்டதுதான், எனக்கு புள்ள வேணும்னு. யாரெல்லாம் குழந்தை இல்லையோ, குழந்தை இல்லாம இருக்கீங்கல்ல, நீங்க கேட்டதுதான். இந்த ஒரு 10 முந்தின ஜென்மத்துல ஒரு 10-15 குழந்தைங்க இருந்திருக்கும். 10-15 குழந்தைங்களை வச்சுட்டு தலைய பிச்சுக்கிட்டு, ஐயோ இந்த சனியன்கள்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமேனு சாமி இந்த குழந்தைங்களோட ரொம்ப படுறேன் சாமி. நான் ஒரு குழந்தை இல்லாம இருந்தா நிம்மதியா இருப்பேன் நான். ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். அடுத்த ஜென்மத்தை உனக்கு ஒரு ஜென்மத்தை குழந்தையே இருக்கக்கூடாது, நிம்மதியா இரு, நீ தானே கேட்ட. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா குழந்தையே இல்ல. சாமி 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 எனக்கு ஒரு 10-15 குழந்தை வேணும் சாமி. தேஜஸ்னு ஒரு பையன் எனக்கு தெரிஞ்ச பையன், அவன் கேட்கறான், என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சு, என்னப்பா நான் எவ்வளவு குழந்தை பெற்றுக்கு போறேன் அப்படின்னா, அவன் சொல்றான், சாமி ஒரு டசன் இருந்தா நல்லா இருக்கும் சாமி. 1 டசன்? ஐயோ என்னையா சொல்ற? சரி ஒரு 1/2 டசனாவது இருக்கணும் சாமி அப்படின்னு. 3 குழந்தை பிறந்துடுச்சு. என்னப்பா இன்னுமா அப்படின்னு. அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க சாமி, எனக்கு ஒரு 6 குழந்தை தான் வேணும், 1/2 டசன் வேணும் அப்படின்னு. அப்போ ஒரு காலத்துல அவனுக்கு என்ன இருந்திருக்காது, குழந்தை இருந்திருக்காது. அவன் என்ன பண்ணிருப்பான் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நிறைய குழந்தை வேணும், நிறைய குழந்தை வேணும், நிறைய குழந்தை வேணும், வா ததாஸ்து அப்படின்னு குழந்தையா இப்ப பெற்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எந்த விஷயத்தை அடைஞ்சிருக்கோமோ, இந்த அடைஞ்ச விஷயங்கள் எல்லாம் எந்தெந்த ஜென்மத்திலேயோ செஞ்சது, கர்மம்லாம் கூடி வரும்போது இந்த ஜென்மத்துல சம்பவிக்கும் அப்படின்னு புரிஞ்சு பார்க்கலாம்.